வணக்கம் மக்களே! வெல்கம் டூ மணிநாடு சேனல். மணிநாடு சேனல் உங்கள அன்போட வரவேற்கிறது. இன்னைக்கு அக்டோபர் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டான நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 தவிர மத்த இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 இன்னைக்கு வந்து ஒரு 13.95 பாயிண்ட் வந்து டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து இன்னைக்கு ஒரு 189.30 பாயிண்ட் வந்து அப் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு 67.80 பாயிண்ட் வந்து அப் ஆயிருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 121.10 பாயிண்ட் வந்து அப் ஆகி க்ளோசிங் 18,531.80 க்ளோசிங் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு 147.25 பாயிண்ட் அப் ஆகி 25,862.45 பாயிண்ட் வந்து க்ளோசிங்கா இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்லையும் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவ் நோட்லையும் க்ளோஸ் ஆகியிருந்துச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா மார்க்கெட்டை வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணனால அவங்க ஆல்ரெடி நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி கிடைச்ச ப்ராஃபிட் எல்லாமே அவங்க புக் பண்ணிட்டு அதை சைனா மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இந்த காரணத்தினால நேற்று ஒரு டவுன்ஃபால் இருந்தது. இன்னைக்கு அது பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இருக்கிற கேப்பை வந்து ஃபில் பண்ணி பவுன்ஸ் பேக் கொடுத்து எல்லா இண்டெக்ஸுமே வந்து இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 மட்டும் ஒரு ஃபிளாட்டான நோட்ல ஒரு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 13.95 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி க்ளோஸ் ஆனதுக்கு ரீசன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓவரால் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2496 ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. இதுல அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா 1476 ஸ்டாக் வந்து இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு. டிக்ளைன் ஆன ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1020 ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி 50 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 13.95 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டில பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெக் மஹேந்திரா, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, பிரிட்டானியா, இன்ஃபோசிஸ், அதானி என்டர்பிரைசஸ் இந்த 5 கம்பெனிஸ் வந்து டாப் பர்ஃபார்மரா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி நிஃப்டி வந்து ஒரு ஃபிளாட்டான நோட்ல க்ளோஸ் ஆகிறதுக்கு காரணம். இந்த ஐடி இண்டெக்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாமே பிசினஸ் வந்து டாலர்ஸ்ல தான் இருக்குது. இவங்க யூஎஸோட தான் டைஅப்ல இருக்கிறாங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து மூவ் ஆனாலோ அதுல ஒரு பாசிட்டிவ் நோட் சைன் வந்தாலோ ஐடி இண்டெக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நல்ல ஒரு ரேலி கொடுக்கும். லாஸ்ட் யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் அப்போ டாலரோட வேல்யூஸ் எல்லாம் வந்து குறைஞ்சது. இதோட ரீசன்னால டெக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸோட ரேட்லாம் வந்து குறைஞ்சது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் வந்து அடுத்த ஒரு ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஃபெடரல் ரிசர்வ் வந்து உடனே பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்த காரணத்தினால இந்த ஐடி இண்டெக்ஸ்லாம் வந்து ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அதிலே இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் செக்டார்ஸும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்குது. அதோட ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து நல்ல ரிப்போர்ட்டா வந்தது காரணத்தினால ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் பிளஸ் எஃப்எம்சிஜி செக்டார் இருக்கிற பிரிட்டானியாவுமே இன்னைக்கு ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்குது. அதே மாதிரி நிஃப்டி 50ல பாட்டம்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்துஸ் இந்தியன் பேங்க், ஓஎன்ஜிசி, ஏஷியன் பெயிண்ட், பஜாஜ் ஆட்டோ, டாடா ஸ்டீல். பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு ஒரு ஏர்னிங் ரிப்போர்ட் நல்ல 20% இன்க்ரீஸ் இருந்தாலுமே இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. பஜாஜ் ஆட்டோ ஆல்ரெடி ஓவர் வேல்யூ ஸ்டாக் தான். அதே மாதிரி டாடா ஸ்டீல் வந்து லாஸ்ட் ஒரு 3 டேஸா ஒரு நல்ல ரேலி கொடுத்தது. சைனாவோட பாலிசிஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கிற காரணத்தினால ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பூஸ்டப்பா இருந்தது. அந்த ரீசனால மெட்டல் அண்ட் மைனிங் செக்டார்ஸ் வந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ் லாஸ்ட் ஒரு 2 டேஸா 3 டேஸா நல்ல ரேலி கொடுத்திருந்தது. இன்னைக்கு ஒரு டவுன்ஃபால் வந்து பார்த்துருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆயில் செக்டார்ஸும் வந்து ஒரு 2 to 3 டேஸா வந்து நல்ல ரேலி கொடுத்திருந்தது. இன்னைக்கு அதுல வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி வந்து ஒரு 1.75% டவுன் ஆகி இன்னைக்கு க்ளோசிங் 292.4 ரூபாய் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து க்ளோசிங் ஆயிருக்குது. அதே மாதிரி ஏஷியன் பெயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஆயில் பிரைசஸ் சேஞ்சஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிற ரீசன்னால 2 டேஸ் வந்து ஒரு ரேலி கொடுத்திருந்தது.
பட் ஏஷியன் பெயிண்ட் வந்து ஒரு லாங் டேர்மாவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. பிகாஸ் அவங்களோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஆயில் பிரைஸ் வந்து வேரி ஆகும்போது அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி அவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து குறையிற காரணத்தினால அவங்களால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த இண்டஸ் இந்தியன் பேங்க் பிளஸ் வந்து கோல்டு ரிலேட்டடா பிசினஸ் பண்ணக்கூடிய சில கம்பெனிஸ் இல்லைன்னா ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக்ஸ் பிரைஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணமா பாத்தீங்க அப்படின்னா கோல்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய இருக்கிற ரெகுலேஷன்ஸ்ல ஆர்பிஐ வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் காரணமா வந்து கோல்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் மேக்சிமம் வந்து இன்னைக்கு ஒரு டவுன்ஃபால் பார்த்துருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை லோக்கல் ஹாலிடே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆயிருக்குது. ஸோ வியாழக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மேக்ஸிமம் இன்னொரு ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹைல வந்து லாஸ்ட் 2 டேஸா டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி அதோட சப்போர்ட்டான 25,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 20 to 30 டேஸ்க்குள்ள வந்து நிறைய கம்பெனிஸோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்து மார்க்கெட்டோட நிலவரம் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுபடி ட்ரேட் ஆகும். அதில் வரக்கூடிய நியூஸஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்ததா இன்னைக்கு நம்ம 2 மெயினான நியூஸஸ் பார்க்க போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி ரிலேட்டடா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் ரிலேட்டடா. இப்போ சுஸ்லான் எனர்ஜிக்கு பிஎஸ்சி பிளஸ் என்எஸ்சில இருந்து ஒரு வார்னிங் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன் மந்த்ல வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவர் ரிசைன் பண்ணும்போது அவர் பிஎஸ்சி பிளஸ் என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அவர் கொடுத்த லெட்டர்ல சில விஷயங்கள் இருந்தது. அந்த விஷயங்களுக்காக வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து சுவிட்சர்லாந்து எனர்ஜிக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சுவிட்சர்லாந்து வந்து சில விஷயங்கள்ல வந்து ஓப்பனா இல்ல, டிரான்ஸ்பரன்சி இல்லாம கம்யூனிகேஷன்ல வந்து லாகிங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை வந்து அவர் ரிசைன் பண்ணும்போது அவர் கொடுத்த அந்த லெட்டர்ஸ்ல வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு சீக்ரெசி நோக்கியும் பிளஸ் ஒரு தெளிவான ஒரு அவுட்கம்மோட இல்லாம இருக்கிற காரணத்தினால இது சந்தையில சுவிட்சர்லாந்துல இன்வெஸ்ட் பண்ணவங்களோட பணத்துக்கு பாதிப்பு வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பிஎஸ்சி என்எஸ்சி இந்த 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே வந்து சுவிட்சர்லாந்து எனர்ஜிக்கு ஒரு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதனால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி சுவிட்சர்லாந்து எனர்ஜி பாத்தீங்கன்னா இதோட பியூ வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்குது. இது ஓவர் வேல்யூ ஸ்டாக். இதுக்கு போட்டியா இதே கிரீன் எனர்ஜியில வேற யாராவது வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சுவிட்சர்லாந்து எனர்ஜி ஸ்டாக் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த ரேஞ்சை வந்து அது மெயின்டைன் பண்றது கண்டிப்பா கஷ்டம். ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஆர்விஎன்எல். ஆர்விஎன்எல் ரீசெண்டா ஒரு நல்ல ரேலி கொடுத்து 600 அபோவ் வந்து ஸ்டாக் போயிருந்தாலும் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறம் ஆர்விஎன்எல் வந்து ஒரு டவுன்ஃபால் தான் பார்த்துருக்குது. இப்போ இந்த ஆர்பிஎன்எல்லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து என்எஸ்சியில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இவங்க லோ ஒரு லோவஸ்ட் பெட்டை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது அரௌண்ட் 180 கோடி வந்து ஒர்த்தான ப்ராஜெக்ட். இது ஒரு 18 மாசத்துக்கு நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கிடைச்சனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு சில ஃபியூ டேஸுக்கு வந்து ஒரு ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் ஆர்விஎன்எல் நம்ம பார்க்கும்போது ஸ்டில் ஆர்விஎன்எல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக தான் இருக்குது. ஆர்விஎன்எல் நம்ம சொன்ன மாதிரி ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு டவுன்ஃபால் பார்த்தாலும் அங்கங்க கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இந்த ஒரு ரீசனால கொஞ்சம் அப்பானாலும் அகெயின் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்குது. நேற்று ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இதோட பிஇ ரேஷியோ வந்து ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 78.13 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது. இது ஓவர் வேல்யூ ஸ்டாக் தான். இதுதான் இன்னைக்கான 2 நியூஸ். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து லோக்கல் ஹாலிடே. நாளைக்கு வந்து ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து இருக்காது. ப்ளஸ் வந்து செட்டில்மெண்ட் எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மேலும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸஸ் மற்றும் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.